அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா மோஸ்ட் ஆஃப் தி உமன்ஸ் அதிகமாக போகணுன்னு ஆசைப்படுற இடம் அம்மா வீடாக தான் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக நான் இல்லாமல் இருக்கவே மாட்டேன். ஆஸ் சூன் அஸ் நாங்கள் வீடு ரீச் பண்ணதுமே நல்லா சுட சுட லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் நம்ம நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணாலுமே அம்மா சமைக்கிற மாதிரி வராது. அவங்க ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு குழம்பு மிளகாத்தூள் தான் மசாலான்ற பேரில் ஆட் பண்ணுவாங்க. நம்ம செய்கிற டிஷ் நல்லா வரணும்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அம்மா சமையலெல்லாம் கிடையவே கிடையாது. கிச்சனுக்குள்ளே போனாங்கன்னா எப்படி வெஜிடபிள் கட் பண்ணுறாங்க என்ன சமைக்கிறானுங்களாம் தெரியாது. ஆனால் 5 நிமிஷத்தில் குழம்பு ரெடின்னு சொல்லிடுவாங்க. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போடலான்ட்டு தூங்க போயாச்சு. ஈவினிங் எழுந்து மொட்டை மாடியை போய் பார்க்கலான்னு சொல்லி வந்தால் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது அம்மாவோட குட்டி மாடி தோட்டம். அம்மாவுக்கு செடி வைக்கிறதுலாம் ரொம்பவே பிடிக்கும். அங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே எங்கள் அம்மா நிறைய செடி வச்சுருக்காங்க. பலா, வாழை, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்கான்ட்டு எல்லா செடியுமே வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸுமே நிறைய வச்சுருக்காங்க. வீட்டில் என்னென்ன வளர்க்க முடியுமோ அது எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ கரண்ட்டில் எங்கள் அம்மா என்னென்ன செடிலாம் மொட்டை மாடி தோட்டத்தில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குண்டு மல்லி அழகாக செடியில் அங்கங்கே ஒரு குண்டு குண்டு மல்லி சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃப்ரேக்ரன்ஸோடு இருக்கும் இந்த மல்லி. பக்கத்துலேயே ஒரு எல்லோ கலர் ரோஸ் பிளான்ட் வச்சுருந்தாங்க. ஒரு பிளான்ட்ல மட்டுமே நிறைய பூ பூத்து இருந்துச்சு. பார்க்கவே நல்ல வைப்ரண்டான கலரில் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. அது பக்கத்தில் ஒரு ரெட் கலர் ரோஸ் செடி அண்ட் ஒரு பிங்க் ரோஸ். இந்த மாதிரி ஒரு தொட்டிலேயே 2-3 செடியும் வச்சிருந்தனால ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பக்கத்துலேயே அழகாக கொத்து கொத்தா பச்சை மிளகாவும் இருந்தது. ரெட் கலரில் பழுத்த பச்சை மிளகாவும் இருந்தது. இது கூடவே சாமந்தி செடியும் வச்சுருந்தாங்க. அது இப்போ தான் மொட்டு விட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் மேலே போனோன்னா இங்கே காட்டு மல்லியா இல்லை ஜாதி மல்லியான்னு தெரியல ஒரு செடி, ஆனால் மல்லி செடி. இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் இல்லை, நிறைய ரோஸ் பிளான்ட்ஸில் மொட்டு அழகாக விட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இன்னும் கொஞ்சம் செடிகள்லாம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் எங்கள் அம்மா வீட்டு மாடி தோட்டத்தில் எங்கள் அம்மா வச்சிருக்க செடிலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பாய்.